லக்னோவில் 9 வயசு சிறுமி, அதாவது 3ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா கார்டியாக் அரெஸ்ட் மாரடைப்புனால திருப்பி உயிரிழக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் நார்த் இந்தியன் மீடியா ஃபுல்லாக ரொம்ப ட்ரெண்டிங்காக இந்த விஷயமே ஷாக்கிங். ஸோ எப்படி ஒரு சின்ன பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கு 9 வயசுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயசு 40 வயசுனா கூட பரவாயில்ல. 9 இயர்ஸுக்கு எப்படி ஒரு ஹார்ட் அட்டாக்ஸ், எப்படி ஒரு கார்டியாக் அரெஸ்ட் திடீர்னு ஏற்படும். அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. போகும்போதே பார்த்தீங்கன்னா வரும்போதே சொல்கிறாங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இந்த காணொலியில் யங் ஏஜ் ஹார்ட் அட்டாக்ஸ் இதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன, அப்புறம் எப்படி இதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம், வேறு என்ன மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். வணக்கம், நான் டாக்டர் சபரிநாத் ரவிச்சந்தர், நுரையீரல் சிறப்பு நிபுணர். நம்ம இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி ஹார்ட் அட்டாக்ன்றது என்ன அப்படின்னா, இந்த ஹார்ட்டுக்கு போகிற ரத்த சப்ளை உங்களுக்கு பிளாக் ஆகுது. அதனால் ஹார்ட் சடனாக நின்று போகுது. இதுதான் ஹார்ட் அட்டாக். கார்டியாக் அரெஸ்ட்ன்றது என்னன்னா, நம்மளோட ஹார்ட் இப்படி பம்ப் ஆகுறது, சடனாக நின்றுறது கார்டியாக் அரெஸ்ட். எப்படி இந்த ஏஜ் குரூப்பில் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசித்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ். அதாவது என்னென்னா, பிறக்கும் போதே ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளமோட பிறக்கிறது. இந்த வேல்வ் வீக்காக இருக்குது, இந்த வேல்வில் ஓட்டை இருக்குது, ஹார்ட்டில் ஓட்டை இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க தெரியுமா? இது பேர் தான் வேல்வுலார் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று சைனோட்டிக் ஹார்ட் டிசீஸ், இன்னொன்று ஏசைனோட்டிக் ஹார்ட் டிசீஸ். இந்த சைனோட்டிக் ஹார்ட் டிசீஸ்ன்றது ரொம்ப டேஞ்சரஸ். அதாவது நம்ம ஆள் உடனே ப்ளூ ஆகிடுவாங்க, ஓடணும் விடணும்னா கொஞ்சம் ரொம்ப பார்த்திங்கன்னா மூச்சு வாங்கும், உட்காந்தா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலீவ் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த குழந்தை மேபி பிறந்ததுலேருந்தே இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம். அந்த ஹார்ட் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா மைல்டாக இருந்திருக்கலாம். அதை இவங்க செக் பண்ணியோ ஸ்க்ரீன் பண்ணியோ யாரோ டயக்னோஸ் பண்ணலை. திடீர்னு விளையாடும் போது அந்த எக்ஸர்ஷனில் அந்த ஹார்ட் ரொம்ப ஸ்பீடாக துடிக்கும் போது இந்த வேல்வுலார் ஹார்ட் டிசீஸ் அதிகமாக இறக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இது பாயிண்ட் நம்பர் 1. 2வது பாயிண்ட், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் கார்டியாக் யங் டெத்ஸ். அப்படின்னா என்னென்னா, குடும்பத்திலேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் சின்ன வயசுலேயே ஹார்ட் ப்ராப்ளம்னால இறந்துருக்காங்க அப்படின்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா ஒரு முக்கியமான கண்டிஷன் யோசிக்கணும். இந்த கண்டிஷன் பேர் தான் HOCM. அப்படின்னா என்னென்னா, ஹைப்பர்ட்ரோஃபிக் அப்ஸ்ட்ரக்டிவ் கார்டியோமயோபதி அப்படின்றது தான் இந்த கண்டிஷனோட பேர். ஹைப்பர்ட்ரோஃபிக்னா ஹார்ட்டோட சைஸ் பெருசாகுது, அதனால் அந்த வேல்வ் ரொம்ப சின்னதாகுது, அதனால் ஹார்ட் மசில்ஸும் பெருசாகுது. அதனால தான் ஹைப்பர்ட்ரோஃபிக் அப்ஸ்ட்ரக்டிவ் கார்டியோமயோபதி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்காக வர கண்டிஷன். நம்மளோட ஃபேமிலிலேயே நிறைய பேருக்கு இந்த மாதிரி டெத்ஸ் யங் ஏஜில் இருந்திருக்கும். ஸோ இது கிளாசிக்கலாக புக்கில் எப்படி போட்டிருப்பான், நான் ஒரு எக்ஸர்ஷன், அதாவது ஒரு எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணும் போது திடீர்னு ஹார்ட் பார்த்திங்கன்னா ஒரு அடைச்சிக்கிட்டு திடீர்னு ஆள் கொலாப்ஸ் ஆயிடுவாங்க, இறந்துருவாங்க. ஸோ இந்த யங் ஏஜ் கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு 2வது முக்கியமானது இந்த HOCM. இந்த HOCM யாருக்கெல்லாம் நீங்கள் யோசிக்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி சின்ன வயசில் ஹார்ட் ப்ராப்ளம்னால இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்கள் ஃபேமிலியில் ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா தயவு செஞ்சு நீங்களும் போய் ஸ்க்ரீன் பண்ணிவிடுங்க. இதுதான் இந்த HOCMக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ ஓப்பனாக சொல்லணும்னா மக்களே, இந்த 2 தாண்டி என்னால் வேறு எதுவுமே பெருசாக யோசிக்க முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 9 வயசு குழந்தைக்கு வேறு என்ன இருக்கும்? இன்னும் ஹார்ட் ரொம்ப பழசாயிடுச்சா, 90 வயசு ஆயிடுச்சா? கிடையாது. கெட்ட பழக்கம் ஏதாவது இருக்கா? சிகரெட் பிடிக்கிறாங்க, பீடி பிடிக்கிறாங்க, இல்லைனா ஆல்கஹால் குடிக்கிறாங்கன்னா அதுவும் கிடையாது. இல்லைனா ஓவர் வெயிட்டு, ரொம்ப நாளாக குண்டாகவே இருந்துக்கிட்டு இருக்காங்க, கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அதுவும் கிடையாது. ஆனால் அந்த கொலஸ்ட்ரால்னு பேசும்போது 3வது ஒரு முக்கியமான சான்ஸ் ஒன்று இருக்குது. அதை பற்றி நான் பேச விரும்புகிறேன். அது பேர் தான் என்னென்னா ஃபெமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியா. அதாவது என்னென்னா, ஃபேமிலியாகவே ஜெனட்டிக்ஸாகவே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹை கொலஸ்ட்ரால்ஸ் இருக்குன்னா நீங்களும் உங்களோட குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, ஃபெமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியா மாதிரி ஏதாவது இருக்கா. ஏன்னா அதுவும் திடீர்னு ஹார்ட்டோட போகிற பிளட்டை ரொம்ப திக்காக்கி கொலஸ்ட்ரால் டெபாசிட்ஸ்னால மாரடைப்பை உண்டாக்கலாம். ஸோ 3 காரணங்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ். 2வது பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர்ட்ரோஃபிக் அப்ஸ்ட்ரக்டிவ் கார்டியோமயோபதின்னு சொல்லக்கூடிய HOCM. 3வது பார்த்தீங்கன்னா ஃபெமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியா. இந்த 3 தான் பார்த்தீங்கன்னா இந்த யங் ஏஜ் மாரடைப்புக்கான முக்கியமான காரணங்களாக இருக்குது. ஆனால் இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மருத்துவராக மட்டும்தான் நான் முடிக்க முடியும். ஆனால் அதை தாண்டி எனக்கு ரொம்ப ஃபொரன்சிக் மெடிசன் பிடிக்கும், ஃபொரன்சிக் அனாலிட்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி யங் ஏஜில் அவங்க இறக்குறாங்க அப்படின்னும் போது பேரண்ட்ஸ்க்கு நான் வைக்கிற ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்னென்னா, தயவு செஞ்சு அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்கள்.
அட்டாப்சி பண்ணுங்கள். என்ன சார் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சார் போஸ்ட்மார்ட்டம்னு பயப்படணும், என் குழந்தைய வந்து வெட்டி கூர் போடுறீங்களா, உள்ளே இருக்கிற உறுப்பெல்லாம் பார்க்குறீங்களே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் தப்பு கிடையாது. ஏன்னா என்ன நடக்குது புதுசாக, ஏன் இந்த மாதிரி யங் ஏஜில் இறக்குறாங்க, அதெல்லாம் நம்ம வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த உறுப்புகளை செக் பண்ணாதான் தெரியும். ஏன்னா 9 வயசில் ஒரு சிறுமி இறக்குற வயசா, அப்போது அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த ஹார்ட்டில் என்ன சேஞ்ச் நடந்திருக்கு, டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது நடக்குதா, அப்கமிங் ஜென்ரேஷன்ஸில் ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் நடக்குதா அப்படின்றத போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் தான் தெரியும். ரத்த குழாய்கள் எப்படி இருக்குன்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் தான் தெரியும். அதனால் தயவு செஞ்சு இந்த யங் ஏஜில் இறக்குறாங்க காரணமே தெரியாமனா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்கள். ஒன்று. இதையும் தாண்டி நான் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக யோசிக்க விரும்புகிறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறீங்க, நிறைய நியூஸ் பார்க்குறீங்க. இந்த குழந்தைங்களுக்கு பாலியல் சீண்டுதல், குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சாக்லேட் கொடுக்கறது, இல்லை மாதிரி ஏதாவது வந்து பிளாக்மெயில் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய விஷயம் பார்க்குறீங்க. ஏன் இந்த 9 வயசு சிறுமி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் பாய்சன் பண்ணியிருக்கக்கூடாது? ஏன்னா திடீர்னு ஹார்ட் அரெஸ்ட்டுக்கு முக்கியமான காரணம் வந்து விஷம், அதாவது பாய்சன். ஓகேங்களா? ஸோ ஏன் ஏதாவது பாய்சன் பண்ணியிருக்கக்கூடாது? இது எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? திருப்பியும் போஸ்ட்மார்ட்டம் தான். அதனால தான் சொல்கிறேன், இந்த யங் ஏஜ் ஹார்ட் அட்டாக்ஸ்ன்றது நம்பும்படியாக இல்லை. நான் சொன்ன அந்த 3-4 காரணங்கள் ஓகே மெடிக்கலி ஸ்பீக்கிங், பட் அப்பார்ட் ஃப்ரம் மெடிசின் ஏன் இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் அந்த குழந்தையை பற்றி எதாவது வெளியே சொல்லக்கூடாதுன்னு, அந்த குழந்தை வந்து நம்மளை பற்றி எதாவது போட்டு கொடுத்துருமா, என்ன வேணால் ஹிஸ்ட்ரி இருந்துட்டு ஏன் அந்த குழந்தைய பாய்சன் பண்ணியிருக்கக்கூடாதுன்றதுக்கும் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. அப்போது போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம்னா இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே நேச்சுரலாக ஏதாவது ஹார்ட்டில் ப்ராப்ளம் ஆகி டெத் ஆனாலும் அது என்னென்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த யங் ஏஜில் அதெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு புதுசாக நம்மளுக்கு தெரிய வரும். அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு பாலியல் சீண்டுதலோ அது வந்து வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க, இல்லைனா ஏதாவது விஷம் கொடுத்துருக்காங்க, அதுவும் நம்மளுக்கு போஸ்ட்மார்ட்டமில் தெரிய வரும். அதனால் இந்த மாதிரி யங் ஏஜ் டெத்ஸ்லேருந்து நான் சொல்லக்கூடிய பார்வை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப துரதிருஷ்டமான சம்பவம். இந்த மாதிரி ஏதாவது வந்து நடந்தது ஈவன் ஃபார் த ஃப்யூச்சர் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நான் சொல்லக்கூடிய அந்த 4 காரணங்களை தாண்டி போஸ்ட்மார்ட்டம் வில் கிவ் அஸ் மோர் க்ளூ. தயவு செஞ்சு இந்த யங் ஏஜ் டெத்ஸ்லாம் நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் சரி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யங் ஏஜ் டெத்ஸ்லாம் வந்து ஏன் நடக்குதுன்னு சொல்லிட்டு, எஸ்பெஷலி கார்டியாக் டெத்ஸ், கார்டியாக் அரெஸ்ட்லாம் ஏன் நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் தீர்வு பண்ணி நிறைய கேஸ் ஸ்டடிஸ் போட்டு நிறைய அட்டாப்சியில் வந்து பார்த்திங்கன்னா பல ஹார்ட்டுகள், பல பிரெயின்கள், பல ரத்த குழாய்களை செக் பண்ணோம்னா தான் இதுக்கு ஒரு கரெக்டான தீர்வு வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் நம்மளோட கோரிக்கையாக வந்து இருக்குது. ஏன்னா ஃப்யூச்சர் டைரக்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும், ஃபுட்டு வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, ஏர் பொல்யூஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் எங்கேஜ்லேயும் இம்பேக்ட் பண்ணுதா, என்ன ரீசன் வந்து இப்படி ஆகுது அப்படின்றத நம்ம இன்னும் தீர வந்து மெடிக்கல் சயின்ஸ் மூலமா விசாரிக்க செய்யணும். நன்றி, வணக்கம்.